குட் மார்னிங் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இனிய காலை நேரத்தில் இந்த கோர் கிரியேட்டிவ் அவர்ஸ் கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை நபர்களும் அவர்தம் குடும்பத்தாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைசிக்க வேண்டி இன்னைக்கு காலையில உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரபஞ்சத்துல ஒரு ஈர்ப்பு விதி ஒண்ணு உண்டு. பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எப்படி எண்ணமோ அதுபடிதான் நம்மளோட வாழ்க்கை நிச்சயமா அமையும். வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துல தாமரைப்பூ பூத்து நிக்குது. இப்போ அந்த தாமரைப்பூவோட உயரம் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரியுமா? ஒரு குளம் இருக்குது, குளத்துல நிறைய தண்ணி இருக்குது. இப்போ அதுல ஒரு தாமரைப்பூ பூத்து இருக்குது. தாமரைப்பூவோட உயரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியுமா? நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா குளத்து தண்ணியோட உயரம் எவ்வளவோ அவ்வளவுதான் தாமரைப்பூவோட உயரம். ஏன்னா தாமரைப்பூ அந்த தாமரை இலை என்ன செய்யும்? தண்ணி மேல மிதக்கும், அதுக்கு மேலதான் பூ இருக்கும். அப்ப கீழே இருந்து தண்ணியோட உயரம் எவ்வளவோ அதே மாதிரிதான் அந்த பூவோட உயரம் இருக்கும். அதை ஈஸியா சொல்லிடு. அதே மாதிரிதான் நம்மளோட உள்ளம் எவ்வளவு பெருசா இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையும் இருக்கும். அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றோம். நமக்கு எது வேணுமோ, நமக்கு இப்ப என்ன தேவைப்படுகிறதோ அதை மட்டும்தான் நினைக்கணும். நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் நமக்கு தேவை அப்படின்னா அதை பத்தியே சிந்தனை இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நிச்சயமா அது நமக்கு கிடைத்தே தீரும். இது பிரபஞ்சத்தோட ஒரு விதி. இன்னைக்கோட எண்ணம், இப்ப இருக்கக்கூடிய நம்மளோட எண்ணம் மற்றும் உணர்வு, அதுதான் நம்மளோட எதிர்காலம். இன்னைக்கு இருக்கக்கூடிய எண்ணம் மற்றும் அந்த உள்ளுணர்வு உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட எதிர்காலம் மற்றும் வாழ்க்கையை உருவாக்குறது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு, நாளைக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதை இன்னைக்குல இருந்தே நாளைக்கு நம்ம அப்படி இருக்கணும் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம விருப்பம்தான் பிரபஞ்சத்தோட கட்டளையே. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை. இப்போது இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த நிலை என்னது அப்படின்னு பார்த்தா, கடந்த காலத்துல நம்ம எப்படி நினைச்சோமோ அதுதான் இந்த வாழ்க்கை வாழ்க்கை. கடந்த காலத்துல நம்ம எப்படி இருக்கும்னு நினைச்சோமோ அதுதான் இன்னைக்கோட நிலை நமக்கு இருக்குது. அப்ப நாளைக்கு எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது இன்னைக்கே அந்த எண்ணம் சிறப்பா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம எதன் மேல் கவனம் செலுத்துகிறோமோ, நம்ம எது மேல கவனம் செலுத்துகிறோமோ, நம்ம எது மேல கவனம் செலுத்துகிறோமோ அதையே ஈர்க்கிறோம். உதாரணத்துக்கு இந்த செல்போனை கூட எடுத்துக்கலாம். இப்ப நீங்க இதுல எது சார்ந்து ஒரு விஷயங்களை தேடுறீங்களோ, இப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அதுல தெரிஞ்சிடும் நீங்க எது ஒரு அதிகமா எதை பாக்குறீங்களோ அது சார்ந்த விஷயங்களே உங்களுக்கு இந்த போன்ல வந்துகிட்டே இருக்கும். எதை நம்ம பாக்குறோமோ, ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா அது மாதிரியே வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஒரு சாங்ஸ் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ஓல்டு சாங்ஸ் கேட்டீங்கன்னா ஓல்டு சாங்ஸே வரும். அப்போ நம்ம என்ன தேடுறோம், செல்போன் கூட நம்ம எண்ண ஓட்டத்துக்கு தகுந்து அது அதுல என்ன செய்யும், அந்த ஆடியோலாம் பிளே ஆகும். அதே மாதிரிதான் நாளைக்கு நம்ம எப்படி இருக்க போறோமோ அதோட இதை இன்னைக்கே நம்ம அந்த எண்ணம் எப்படி இருக்குதோ அதுதான் நாளைக்கோட நம்மளோட நிலை அப்ப இன்னைக்கு எண்ணம் எப்படி இருக்கணும், நாளைக்கு எப்படி இருக்கணும்னு நம்ம இப்பவே என்ன செய்யணும், ஒரு முடிவு செய்யணும். பேனா நம்ம கையில இருக்கு, ஒரு பேனா எடுத்துட்டோம், பேப்பர் எடுத்துட்டோம், பேனா நம்ம கையில இருக்குது. அந்த கதையோட முடிவு யாருகிட்ட இருக்குது? நம்ம கிட்ட தான், நம்ம கையில தான் இருக்கு. அந்த கதையோட முடிவு
ஒரு கதை எழுதணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கங்களேன், கையில பேனா இருக்கு, பேப்பர் இருக்கு, கதையோட முடிவு நம்ம கையில மட்டும்தான் இருக்குது. முடியும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் நிச்சயமா வந்து எல்லாராலையும் அது நிச்சயமா சாத்தியம்தான். எல்லா விஷயமும் முடியும். நம்ம எதெல்லாம் முடியும் நினைக்கிறோமோ எல்லா விஷயமும் நிச்சயமா வந்து முடியக்கூடிய விஷயம்தான். இப்போ இந்த பிளைட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. அப்போ போக்குவரத்து அப்படின்னா ஒண்ணு தரைவழி இல்லாட்டி வந்து கடல் வழி, இதுதான் இருந்துச்சு. தண்ணியில போலாம் இல்லாட்டி தரையில போலாம். இந்த ரெண்டுக்கும் மாற்றா வந்து யோசிச்சாங்க பாருங்க ஒருத்தன். யாரோட சிந்தனையும் தரையில தான் போகலாம். குட்டி உண்டு காரை வந்து எப்படி வந்து மாட்டு வண்டி இருந்தது, அப்புறம் மனுஷன் எடுத்துக்கிட்டா, அப்புறம் மாட்டு வண்டி இருந்தது. மாட்டு வண்டியில இருந்து அப்படியே வந்து என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு கறி போட்டு இயக்கக்கூடிய ஒரு கார் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நீராவி இன்ஜின் இருக்கு, அது வந்துச்சு. அதுக்கப்புறம் பெட்ரோல் காரு, டீசல் காரு அப்படின்னு புதுசு புதுசா வந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ போக்குவரத்துல தரையும் தண்ணீர் வழியும் இந்த ரெண்டு தான் நம்ம எல்லாருடைய சிந்தனை இருக்கிறப்ப ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் என்ன தோணுச்சு, ஆகாயத்துல பார்க்கலாம், ஆகாய மார்க்கம் நம்ம பயணிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை வந்தது. இது யாருக்குமே வராதப்போ அது வரும் யார் நினைச்சாங்களோ அவங்களால கண்டுபிடிக்கப்பட்டதான் என்னது, அந்த விமானம். அப்போ நம்ம எதெல்லாம் நம்மளால முடியும் நினைக்கிறோமோ நிச்சயமா எல்லா விஷயம் நிச்சயமா நம்மளால முடியும். எது மகிழ்ச்சி கொடுக்கிறதோ, எது வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அதுதான் வந்து அதை உடனே செய்யணும். நமக்கு எது எந்த விஷயம் வந்து சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அதை உடனே வந்து செய்யணும். இந்த பிரபஞ்சத்தை நம்ம என்ன செய்யணும், எது வேணும்னாலும் கேட்கணும், கேட்டா அது கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பணும். அது நம்பினா நிச்சயமா பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும், அதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சரியா? இதுவரைக்கும் நமக்கு கொடுத்ததுக்கு பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். இதுவரைக்கும் நம்மளோட வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கைக்கு நேற்று நைட்டு தூங்கி இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கிறோம். இப்ப எழுந்திருக்கவே ஒரு இறைவன் கொடுத்த பெரிய ஒரு விஷயம்தான். சரியா? ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒவ்வொரு மனிதரும் வந்து உயிரோட எழுந்திருக்கிறதே வந்து என்னது, ஒரு பெரிய விஷயம்தான். அத பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம நன்றி சொல்லணும். அப்போ இனிமே நமக்கு கிடைக்க போறதுக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லணும். இனிமே இதுவரைக்கும் கிடைச்சதுக்கும் நம்ம நன்றி சொல்லணும் பிரபஞ்சத்துக்கு. இனிமே கிடைக்க போறதுக்கும் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை இறைவன்கிட்ட கேட்கணும், அதை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பணும். பிரபஞ்சம் கொடுப்பதை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எது எதிர்காலத்தில் கிடைக்க போறதோ அதுக்காகவும் நம்ம பிரபஞ்சத்துக்கு நிச்சயமா வந்து நன்றி சொல்லணும். பிரபஞ்சத்துக்கு என்ன செய்யணும், கோடான கோடி நன்றிகள் வந்து நம்ம சொல்லணும். பஞ்சபூதத்திற்கும் வந்து நம்ம வந்து கோடான கோடி நன்றிகள் சொல்லணும். எல்லோருக்கும் வந்து நம்ம பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய எல்லோருக்கும் நம்ம வந்து புன்னகை சிந்தக்கூடிய ஒரு முகத்தோட நம்ம எல்லோருக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நபரா நம்ம நிச்சயமா வந்து இருக்கணும். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஏன் இது இத்தனை வந்து நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், பிரபஞ்சத்தை பத்தி நம்ம வந்து மோதிக்கேர் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம வந்து நம்ம மோதிக்கேர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் வந்து நம்ம மோதிக்கேர நமக்கு வந்து பிளான்ல இன்ஃபினிட்டி பிளான்ல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது எனக்கு கிடைக்கும்ங்கிறத முதல்ல நம்பணும். இதை என்னால ஜெயிக்க முடியும், இதை என்னால ஈஸியா வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல வந்து நமக்கு தோணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்னவா ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கனவா ட்ரீமா இருக்கணும், அதுவே ஒரு கோலாவும் இருக்கணும். அப்போ இந்த வியாபாரத்தை நம்ம எதுக்காக செய்யறோம், இந்த வியாபாரத்தை நம்ம எதுக்காக செய்யறோம் அப்படின்னு நம்மளே நாமவே வந்து கேள்வி கேட்டுக்கணும். இந்த வியாபாரத்துல இருந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஒரு பூமி தோன்றோம், எதை நோக்கி தோன்றோம், உள்ள ஏதாவது வந்து இருக்குதான் நம்ம தேடணுமா இல்லையா? சும்மா வார்த்தைக்கு நம்ம மாட்டு தோண்டி இருந்தா எப்படி, உள்ள நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு, தண்ணி வேணுமா அப்ப தோன்றோம், இல்ல வேற ஏதாவது நல்ல கல் வேணுமா தோன்றணும், இல்ல ஒரு பாறை வேணுமா நமக்கு அதில் தோன்றணும், இல்ல நமக்கு வந்து தங்கம் வேணுமா, அப்போ எந்த இடத்துல தோன்றணும் எப்படி தோன்றணும் நம்ம வந்து முதல்ல நமக்கு தெரியணும்ல. நம்ம வாட்டுக்கு எதையுமே சிந்தனையே இல்லாம தோண்டிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்,
இங்க நான் ஒரு அடி தோண்ட, அந்த பக்கம் ஒரு அடி தோண்ட, அங்கிட்டு போய் ஒரு அடி தோண்ட, இப்படி தோண்டிட்டு இருந்தோம்னா தண்ணி என்னைக்கு வரும்? வராது இல்ல. அப்ப நம்ம தேடக்கூடிய பொருள் வந்து எங்க இருக்கும்? இருக்காது இல்ல. அப்ப முதல்ல என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு இந்த வியாபாரத்துல என்ன வேணும், அது எப்போது வேண்டும், அது என்னைக்கு கிடைக்கணும். முதல்ல நான் வந்து டைரக்டர் ஆகணும், அது எப்போ? டைரக்டர் ஆனா எனக்கு என்ன கிடைக்கும், அது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். சீனியர் டைரக்டர் ஆனா எனக்கு என்ன கிடைக்கும்ங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அதை நோக்கி வந்து பயணிக்க முடியும். ஏதோ வந்து எங்க அப்படின்னு சொன்னாரு, ஏதோ வந்து ஒருத்தர் வந்து எனக்கு வேண்டிய நண்பர் சேர்த்து விட்டாரு, நான் வந்தேன் போனேன் இருந்தேன் அப்படின்னு இல்லாம, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது முதல்ல நம்ம வந்து உறுதிப்பட நம்ம தீர்க்கமா வந்து முடிவு பண்ணணும். அது எப்ப எனக்கு கிடைக்கணுங்கிறது நம்ம முடிவு பண்ணணும். அது என்னது, இந்த மோதிக்கையில இருந்து எனக்கு என்ன கிடைக்கணும் அப்படிங்கறது நம்ம வந்து எதுக்காக இந்த வியாபாரத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறது நம்ம வந்து தீர்க்கமா வந்து முடிவு செஞ்சுட்டு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? அப்போ நமக்கு என்ன வேணுமோ அதத்தான் என்ன சொல்றாங்க, அந்த நேரத்துல சொல்லுவாங்க அப்படா சப்படான்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன வேணுமோ அதை படமா வந்து ஒட்ட சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இந்த புதுசா கல்யாணமான தம்பதிகளுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னா அவங்க என்ன செய்யணும், அந்த பெட்ரூம்ல அழகா வந்து ஒரு குழந்தை படத்தை ஒட்டி வச்சிருப்பான், பார்த்திருப்போமா? சரியா? அப்போ எந்த விஷயம் நமக்கு வேணுமோ நம்ம கண்ணில் படுற மாதிரி அந்த படங்களை நம்ம ஒட்டி வச்சிருக்கணும். ஒட்டி வச்சிருந்தா நிச்சயமா வந்து அது நமக்கு ஒரு நாள் நிச்சயம் நடந்தே தீரும். அப்ப அதைத்தான் முதல்ல சொல்றேன், அந்த பிரபஞ்சத்திட்ட எனக்கு இது வேணும்னு பிரபஞ்சத்திட்ட கேளுங்க. என்ன வேணும்? மோதிக்கர் இன்ஃபினிட் பிளான் என்ன வேணும்? நம்மளை போல ஆர்வமா பிசினஸ் பண்ணக்கூடிய 4 நபர் வேணும். அப்ப என்ன செய்யணும்? பிரபஞ்சத்திட்ட இந்த வியாபாரத்தை சிறப்பா செய்யக்கூடிய ஒரு 4 அற்புதமான மனிதரை என்கிட்ட எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லணும். அது நிச்சயமா காட்டும். அதை விட்டுட்டு நம்ம வாயிட்டு சொல்லும் பொழுதே எவன் மோதிக்கல சேர்றான், யாரை கட்டாலும் சேர மாட்டேங்க இப்படியே சொன்னோம்னா நம்மளை பார்த்து யாரும் சேரவே மாட்டாங்க. நிச்சயமா எனக்கு வந்து கிடைக்கும், அற்புதமான ஒரு ஆள் கிடைக்கும், நல்ல ஆள் வேணும். நம்ம என்ன செய்யணும்? தேடணும். அதாவது இது முத்து இருக்குது. முத்து எங்க இருக்குது? கடலுக்குள்ளதான் இருக்குது. அது மேல மிதக்கவா செய்யும் முத்து? இல்ல. அப்போ அதை மூழ்கித்தான் எடுக்கணும். எப்ப உள்ள இருக்கக்கூடிய சிற்பிய மூழ்கி எடுத்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய முத்தை எடுக்கிற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணணும். அதுதான் வெற்றி. நம்ம முங்கி பார்த்துட்டு ஐயோ மூச்சடக்க முடியும் வெளியே வந்துட்டோம், என்னது அந்த சிற்பியை எடுக்க முடியாது, உள்ள இருக்கக்கூடிய முத்தையும் எடுக்க முடியாது. அப்போ கடல் இருக்குது, கடலுக்குள்ள கட்டாயம் வந்து சிற்பி இருக்குது, சிப்பிக்குள்ள கட்டாயம் முத்து இருக்குது. அப்ப முத்து வேணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது கிடைக்கிற வரைக்கும் தம் கெட்டு முயற்சி பண்ணி நீச்சல் அடிச்சு உள்ள போய் முங்கி போய் அதை என்ன செய்யணும்? அதை வந்து அந்த முத்தை எடுக்கணும். அது இல்லைன்னா நமக்கு என்ன செய்யாது, அது வீணாகி போயிடும். அதனால வந்து என்ன செய்யணும்? எது வேணுமோ நம்ம கண்ணில் படுற மாதிரி அந்த விஷயத்த ஒட்டி வைக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? நமக்கு நாலேஜ் வேணும். என்ன நாலேஜ் வேணும்? மோதிக்காரை பத்தி, கம்பெனி பத்தி தெரியணும். ஏன் கம்பெனி பத்தி தெரியணும்? யாராவது நம்மளை போய் பேசும் பொழுது இந்த ஏனோ தானோ எதையாவது சொன்னா, இல்ல எங்க கம்பெனி வந்து மிகப்பெரிய பின்புலம் உள்ள ஒரு கம்பெனி, அது தெரியணும்ல. ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ நம்ம சாதாரண ஒரு வேலைக்கு போறோம், எந்த கம்பெனில போய் செய்வோம்? நல்லா ஸ்ட்ராங்கா பின்புலம் உள்ள பெரிய கம்பெனில தான் ஜாயின் பண்ணுவோம். ஏன் எல்லாரும் அரசாங்கத்துல போய் ஜாயின் பண்றாங்க? எப்படினாலும் சம்பளம் கிடைச்சிடும், அதுதான் எல்லாரும் அரசாங்கத்துக்கு வர்றாங்க. சில ஒரு ஐடி கம்பெனி போறாங்க, ஏன் அங்க போய் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணா, இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ணா, இல்லைன்னா HCL ஒர்க் பண்ணா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு 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 டிசைட் பண்றாங்கல்ல. அப்போ எது நமக்கு தெரியணும் இல்லையா? அப்ப மோதிக்கேர்ல வந்து நம்ம அந்த கம்பெனியை பத்திய எல்லா நாலேஜும் தெரியணும். அது மட்டும் இல்லாம ப்ராடக்டை பத்திய நாலேஜ் தெரியணும். கம்பெனி பத்தி தெரியணும், ப்ராடக்டை பத்தி தெரியணும். இத கம்பெனியோட பிசினஸ் பிளான் தெரியணும். பிசினஸ் பிளான் தெரிஞ்சாதான், மோதிக்கேர் இன்ஃபினிட்டி பிளான் தெரிஞ்சாதான்
அதுக்கு தகுந்தபடி நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். மோதிகேர் இன்ஃபினிட்டி பிளான்ல எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போறதுக்கு எத்தனை லக் வேணும்? 4 டீம் இருந்தா. அப்போ நம்ம இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு டீமுக்கு ஒரு நபரை, ஒரு சிறப்பான நபரை கண்டுபிடித்து அவருக்கு என்னென்னலாம் பயிற்சி கொடுக்க முடியுமோ நம்மளுக்கு கொடுக்க தெரியல. இந்த மோதிகேர் நல்லா தெரிஞ்ச அப்ளைன் மூலியமா அவங்களுக்கு கொடுக்கலாம், கம்பெனி மூலியமா கொடுக்கலாம், இந்த ஜூம் மீட்டிங் மூலியமா கொடுக்கலாம். அப்போ நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு இதுல ஜெயிக்கிறதுக்கு என்னது வேணும்? கட்டாயம் வந்து நாலேஜ், அறிவு ரொம்ப முக்கியம். எதை பற்றிய அறிவு? பொருட்களை பற்றிய அறிவு, கம்பெனி வியாபார திட்டத்தை பற்றிய ஒரு அறிவு, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு தெரிஞ்சாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து நகர முடியும். நம்ம எதை விற்கிறோம் அது தெரிஞ்சிருக்கணும். நம்ம யார், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னது அது தெரிஞ்சிருக்கணும். மோதிக்கேர் நம்ம என்னது, எது வெறும் பொருளை மட்டும் வித்துக்கிட்டு இருந்தா நம்மளோட இலக்கை இங்க வந்து அடைய முடியுமா? நிச்சயமா முடியாது. எதை விற்கணும்? நம்ம பிசினஸே விற்கணும். இந்த வியாபார திட்டத்தை நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு விற்கணும். அப்ப எது நம்ம பண்ற போறோம் அப்படிங்கிறத தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். தெளிவா நம்ம புரிஞ்சா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர முடியும். அப்ப எதெல்லாம் தேவையோ, ப்ராடக்டை பத்தி தெரியணுமா, ஒன்னு என்ன செய்யலாம்? அது சார்ந்த புக்கு படிக்கலாம். பிளான் தெரியணுமா, அதை சார்ந்த மார்க்கெட்டிங் பிளான் அந்த புக்கு வாங்கி படிக்கலாம். தெரியலையா அப்ளைன்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ப்ராடக்ட்ல என்னென்னலாம் இன்கிரீடியன்ஸ் இருக்குது, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்குள்ளே போனோம்னாலே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இதுல இது பண்ணாலே எல்லா விஷயங்களும் நமக்கு வந்துடும். அதனால அதை பத்தி நல்லா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அப்ளைன்லாம் இது வரைக்கும் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, அப்ப அந்த சொல் பேச்சு கேட்கணும். கரெக்டா சொல் பேச்சு கேட்டா நல்ல பிள்ளை. இப்போ உங்க பிள்ளை இருக்கு, கூப்பிட்ட உடனே நீங்க சொன்ன உடனே அது செஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பிள்ளை பிடிக்குமா பிடிக்காதா? நிச்சயமா பிடிக்கும். நீங்க சொன்னா எதையுமே கேட்கறது இல்லை அந்த பிள்ளை, அந்த பிள்ளையை பிடிக்குமா? நிச்சயமா பிடிக்காது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? சொல் பேச்சு கேட்கக்கூடிய, மற்றவர்களுக்கு பிடித்த பிள்ளையாக நம்ம வந்து இருக்கணும். அப்போ அப்ளைன் என்ன சொல்றாங்களோ, அதை வந்து கம்பெனி என்ன சொல்லுதோ அதை கரெக்டா கேட்டு நாம செயல்படுத்தக்கூடிய நபரா நிச்சயமா நம்ம இருக்கணும். சரி, ட்ரீம் இருக்குது, கோல் இருக்குது, நாலேஜும் இருக்குது, எல்லாம் இருக்குது. மல்லாக்கப்படுத்த தூங்கிட்டா கிடைச்சிருமா? இந்த ஆண்டு நடைபெற்ற குருபெயர்ச்சியில இன்னென்ன ராசிகள்லாம் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து அடைய போகிறது, செல்வம் கொட்டோகட்டென்று கொட்டப் போகிறது, தங்கமும் வைரமும் உங்களை தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. மல்லாக்கப்படுத்த எல்லாம் வந்துருமா? வருமா? வராது. அப்ப என்ன செய்யணும்? எல்லா விஷயமும் தெரியும். மோதிக்கேர்ல ப்ராடக்டை பத்தி நாலேஜ் இருக்குது, பிளானை பத்தி நாலேஜ் இருக்குது, மோதிக்கேர்ல என்ன கிடைக்கும், என்ன எனக்கு வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்ப என்னது? ஆக்ஷன் வேணும், செயல் வேணும். அப்ப அந்த திட்டம் என்னவோ அந்த திட்டத்திற்கு தேவையான வேலை என்னவோ அதை செய்யணும். என்ன வேலை? ப்ராடக்டை செல்ஃப் யூஸ் ரெகுலரா பண்ணணும். என்ன பண்ணணும்? எல்லாம் கம்பெனி சொல்லுது. 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள நாம வீட்டுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிடணும். பண்றோமா? மனசை தொட்டு கேட்கணும். ரைட், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, 10ஆம் தேதிக்குள்ள பண்ணலாம்ல, இப்பயும் மனசாச்சு கேட்கணும். 15க்குள்ள பண்ணணும்ல, 15ஆம் தேதி நாங்க டிபி வச்சிருக்கோம், 15ஆம் தேதி நைட்டு 10 மணி 10:30 மணிக்கு போன் பண்ணி இந்த பில்லை போட்டுருங்க, எனக்கு இந்த ஆஃபரை கொடுங்க அம்மாங்க. ஆமா. அப்போ மற்றவர்களுடைய அந்த கஷ்டங்களையும் எல்லாரும் என்ன செஞ்சுக்கணும்? புரிஞ்சுக்கணும். அப்போ 5ஆம் தேதி நம்ம செய்ய வேண்டிய வேலை செஞ்சு முடிச்சாதான் அடுத்த கட்டமா நம்ம என்ன செய்யலாம்? நமக்கு கீழே புதுசா ஜாயின் பண்ண எல்லாத்தையும் அடுத்து அவங்கள பத்தி சிந்திக்க முடியும். இப்ப நம்மளே பண்ணலன்னு வைங்க, நம்மள வேலை நம்மளே பில் பண்ணல, நம்ம எப்படி மற்றவங்ககிட்ட போய் சொல்லுவோம்? அப்ப என்ன செய்யணும்? எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து செயல்ல கலந்து காட்டணும். ரைட், ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, ப்ராடக்டை செல்ஃப் யூஸ் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த பிளான் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? 3 விஷயம் தான். என்ன விஷயம்? மோதிக்கேர்ல ஜெயிக்கணும் 3 விஷயம். என்னது? செல்ஃப் யூஸ், ஷேரிங், ஸ்பான்சரிங். அதானே? நமக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும், நாம புதுசு ஆட்களை ஸ்பான்சர் பண்ணணும். அப்போ இதுதான் வேலை. இதை பற்றிய வந்து அந்த பிளான்
இப்படிலாம் என்ன எத்தனை பேர் வேணுமோ அது அந்த நாலேஜ் இருந்தா அதுக்கு தகுந்து என்ன பண்ணிடலாம். இந்த பிளான்ல என்ன கிடைக்கும் எல்லா விஷயத்தையும் கத்துருந்தோம்னா நமக்கு தெரிஞ்சவங்கள இந்த பிளானை பத்தி சொல்லி ஆட்களை புதுசா நிச்சயமா அப்பாயிண்ட் பண்ணிடலாம். இப்ப என்ன வேணும், நாம சொகுசு நிலையில இருக்காம கம்போர்ட் சோன்ல இருக்காம என்ன செய்யணும், கொஞ்சம் வெளியே வரணும். வெளியே வந்துட்டு செய்தல் என்பது வேறு, செய்ய ஆசைப்படுறது என்பது வேறு. நம்ம அப்படி செஞ்சிடலாம் இப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு வெறும் ஆசைப்பட்டா மட்டும் என்ன செய்ய முடியாது, இந்த இலக்கை நிச்சயமாக அடைய முடியாது. அப்போ செய்தல் என்பது வேறு, செய்ய ஆசைப்படுவது என்பது வேறு அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா பிரிஞ்சுக்கணும். ரைட், என்ன தெரிஞ்சு, கனவு இருக்குது, கோல் இருக்குது, அதை பத்தி இந்த பிசினஸ் பத்திய நாலேஜ் இருக்குது. இப்ப ஆக்ஷன்ல இறங்கியாச்சு. இறங்கிட்டு அடுத்து என்ன செய்யும், தொடர்ந்து பண்ணணும். என்ன பண்ணணும், தொடர்ந்து பண்ணணும். எது வரைக்கும் தொடர்ந்து பண்ணணும், வெற்றி பெறும் வரை தொடர்ந்து முயற்சி செய்யணும். நமக்கு வெற்றி கிடைக்கிற வரைக்கும், நம்ம இந்த பிசினஸ்ல என்ன வேணும்னு நம்ம நினைச்சோமோ, எது எனக்கு இந்த பிசினஸ்ல கிடைக்கும் நினைச்சோமோ அது கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து என்ன செய்யணும், முயற்சி செய்வதுதான் நமக்கு வெற்றி பெற இதுல ஒரு சிறந்த வழி. அது நமக்கு முதல்ல கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரியா, இதுக்கு வேற எந்த குறுக்கு வழியும் இல்லை. மோதிக்கல சேர்ந்த அப்ளைனுக்கு சலாம் போட்டா, அவருக்கு டீ வாங்கி கொடுத்தா, காப்பி வாங்கி கொடுத்தா, இல்ல கம்பெனி மேனேஜருக்கு சோப்பாடு வாங்கி கொடுத்தா ஜெயிச்சிடலாமா? எந்த வழியும் கிடையாது. அப்போ ப்ராப்பர் வழி என்னது, வெற்றி பெறும் வரை தொடர்ந்து முயற்சி செய்யறது மட்டுமே இதுல வேற எந்த மந்திரமும் கிடையாது. சுமந்திரகாளி போட்டாலும் என்ன செய்ய முடியாது, மோதிக்கரல ஜெயிக்க முடியாது. முடியாதது என்னது அப்படின்னு பார்த்தா, மோதிக்கல முடியாதது என்னதுன்னு பார்த்தா அது முயலாததுதான். முடியாதது எதுன்னு பார்த்தா அது முயலாதது, முயற்சி செய்யாதது மட்டுமே. மோதிக்கல தோற்றவங்க யாருமே கிடையாது. ஆனா யாரு இருக்கா, தொடர்ந்து முயற்சி செய்யாதவங்க தான் இருக்காங்க. மோதிக்கல்ல யாருமே தோற்றவங்க கிடையாது. மோதிக்கல்ல தொடர்ந்து முயற்சி செய்யாதவங்க தான் இந்த பிசினஸ்ல ஜெயிக்க முடியாது. அதுக்கப்புறம் இதை என்ன செய்யலாம், ரொம்ப ஈஸியா செய்யலாம். கீப் இட் சிம்பிள். ரொம்ப இலகுவாக இந்த வியாபாரத்தை நம்ம செய்யலாம். ரொம்ப ரொம்ப இலகுவாக நம்ம என்ன செய்யலாம், இந்த வியாபாரத்தை நம்ம செய்யலாம். அப்போ இதுல விற்றல், சேல் பண்ணலாம், இந்த பிசினஸ் ப்ராடக்டை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஆட்களை இதுல அறிமுகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம நம்ம என்ன வேலை, இப்ப நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கோம், நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு பார்க்கணும். நம்ம ஆட்களை உள்ள கொண்டு வந்த உடனே அவங்களுக்கு வெறும் ப்ராடக்ட் வாங்கி கொண்டு கொடுக்கறதுலயே உள்ள ஜாயின் பண்ண வச்சாச்சு. அவரை போய் ப்ராடக்ட் வாங்கி கொடுக்கறதுலயே கண்ணு கருத்துமா இருக்கக்கூடாது. அவர்களுக்கு தேவையான ப்ராடக்ட் அவர்கள் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நடைமுறை வாழ்க்கையில ஒரு பேஸ்ட் ஒருத்தருக்கு வேணும், அவருக்கு என்ன பேஸ்ட் பிடிக்குதோ அந்த பேஸ்ட் 4 கடையில் இல்லைனாலும் 5வது கடை தேடி போய் வாங்குவார். அவர் குளிக்கக்கூடிய சோப்பு 2 கடையில் இல்லைனாலும் 3வது கடையில போய் கேட்டு வாங்குவார். ஆனா நாம் என்ன செய்யறோம்னா, அவரை நடக்க முடியாத பிள்ளையா கொண்டு போய் கொடுக்கிறது. கொடுக்கலாம், ஒரு தடவை 2 தடவை கொடுத்துட்டு அடுத்த தடவை சார் நீங்க இந்த இடத்துல ப்ராடக்ட் கிடைக்கும், இத்தனாம் தேதிக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிடணும். எப்ப இந்த இடத்த கிடைக்கிற சொல்லணும். இது நம்ம அந்த வேலையை விட்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஐ ஆம் நாட் அ சேல்ஸ்மேன். நம்ம யாரு கிடையாது, சேல்ஸ்மேன் கிடையாது. நம்ம யாரு, நம்ம ஒரு அட்வைசர். நம்மளோட பேரே அட்வைஸ், மோதிக்கர் ஆலோசகர் தான். இந்த வியாபாரத்துல என்ன கிடைக்கும் அப்படிங்கறத ஆலோசனை கொடுக்கறது தான். அதுல எப்படி ஜெயிக்கலாங்கிற ட்ரைனிங் கொடுக்கலாம். எப்படி இந்த மீட்டிங் மூலியமா, Zoom மீட்டிங் மூலியமா நமக்கு என்னென்ன நாலேஜ் தெரியுமோ எல்லா நாலேஜும் நம்மளோட யாரை அறிமுகப்படுத்தி இருக்கோமோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்துட்டா அவங்க வேலையை நம்ம செய்ய வேண்டியதில்லை. இல்லைன்னா என்ன செய்யணும், பயம் நமக்குள்ளே பயந்து போய் ஐயோ அவரு இந்த பிவில கிடைக்காம போயிருமேன்னு ஓடி கொண்டு என்ன செய்யறது, அவருக்கு பொருளை கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, ஒருத்த பேசலாம் போன் பண்ணுவாரு, 15 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்துகிட்டு, காலையில எனக்கு பழுத்திக்க பேசல, நைட்டே கொண்டாந்து கொடுத்துருங்க, இல்லைன்னா காலையில நான் 7 மணிக்கு எந்திப்பேன் 6:30 மணிக்கெல்லாம் கொண்டாந்து கொடுத்துருங்க.
நம்ம இங்க 5:30 மணிக்கு எந்திரிச்சு ஓடுறதா? எதெல்லாம் வேணுமோ எப்படிலாம் ப்ராப்பரா வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வேணும். அப்ப எது யாரோட வேலை, இந்த வேலை யாரோட வேலை, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். எது வரைக்கும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலாம், நம்மளோட டீம்ல மெம்பர்ஸுக்கு எது வரைக்கும் என்ன ஹெல்ப் பண்ணலாம், அதையும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, டெய்லி தினசரி நம்ம என்ன செய்யணும், முதிக்கேர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்ப ஆட்களை நிறைய கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுல தேடி எடுத்துடலாம், நல்ல முத்துக்களா தேடி எடுத்துடலாம். இருக்கிறதே 3 முத்து தான், அது 2 முத்து சொத்த முத்துன்னா அதை வச்சுக்கிட்டு தான் ஓட்டணும். 50 முத்து இருந்தா அதுல நல்ல முத்துக்களை கோர்த்து என்ன செய்யலாம், ஒரு நல்ல மாலையா வந்து நம்ம கோர்த்து அணிவிக்கலாம், நமக்கு அழகா இருக்கும். இருக்கிறதே 3, அதுல 2 சொத்தான நம்ம என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அதனால சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? இன்னைக்கு இந்த மண்ணில விதைக்கிற விதைதான் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு தோப்பாக மாறும். உங்க கையில இப்ப ஒரே ஒரு மாம்பழம் இருக்குது, மாம்பழத்தை சாப்பிட்டீங்க, கொட்டையை வந்து புதைச்சு வச்சா என்ன செய்யும், அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல தண்ணி ஊத்தி பராமரிச்சிருந்தோம்னா அது கண்ணாவு வளர்ந்து உடனே வந்து பலன் கொடுத்துருமா? ஒரு மரமா வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடத்திலேயோ 2 வருடத்திலேயோ அது என்ன செய்யும், மாங்கனிகளை கொடுக்கும். ஒரு விதை தான் நட்டணும், என்ன கிடைக்கும், ஒரு நூத்துக்கணக்கான மாங்கனிகளை வந்து அது கொடுக்கும். இப்ப இந்த நூத்துக்கணக்கான மாங்கனிகளை 100 இடத்துல நட்டோம்னா என்ன செய்யும், இப்ப மிகப்பெரிய தோப்பா மாறிடும். அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு நபரை உள்ள கொண்டு வந்தாலும் அவருக்கு தேவையான மோதிக்கல்ல அவருக்கு என்னென்ன மோதிக்கர் சம்பந்தப்பட்ட நாலேஜ் இருக்கா, இவ்வளவு பெரிய கெட்டிக்காரா இருந்தாலும் வேற ஃபீல்டில் அவர் ரொம்ப கெட்டிக்காரா இருந்தாலும் இந்த வியாபாரத்தில் நீங்க தான் வந்து கெட்டிக்காரர். ஏன்னா உங்களுக்கு தான் மோதிக்கர் பிளான் தெரியும், உங்களுக்கு தான் மோதிக்கர் ப்ராடக்ட் தெரியும், உங்களுக்கு தான் மோதிக்கர் கம்பெனியோட பேக்ரவுண்ட் தெரியும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல அவருக்கு சொல்லி கொடுத்து கத்து கொடுத்து அந்த இடத்துல எப்படி வந்து ஒரு மாங் கொட்டையை வந்து மண்ணுக்குள்ள நல்லா புதைச்சு அதுக்கு உரம் போட்டு அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது வளர்ற வரைக்கும் பாதுகாத்து அது மற்ற வேலியெல்லாம் அதாவது மற்ற விலங்கினங்க எல்லாம் வந்து அதை கடிச்சிடாம அதை பாதுகாத்து ஒரு வேலி போட்டு அதை உயர வளர்த்தி வச்சுட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. மரமா வந்ததுக்கு பின்னாடி இப்ப நம்ம தண்ணி ஊத்த தேவையில்லை. அது எப்ப எல்லாம் மழை பெய்யுதோ எங்க தண்ணி கிடைக்குதோ அங்க தேடி வேற கொண்டு போய் செலுத்தி அது பெரிய மரமா வளர்ந்தது மட்டும் இல்லாம அழகா வந்து நூற்றுக்கணக்கான மாங்கனிகளை தரும். அதே மாதிரிதான் நாம கொண்டு வந்த நபருக்கு ஒரு முறைக்கு குமார் சார் மைக் மியூட் ஆயிருச்சுங்க சார். குமார் சார் மைக் மியூட் ஆயிருச்சுங்க. ரஞ்சித் ஒரு பிரச்சனை இல்லை, சரியா போச்சு.